இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரம்யாவை கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வச்சு எல்லாருக்குமே புரிய வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஷாலும் அத்தையும் ஸ்ரீஜாவோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை மண்டபத்தை விட்டே துரத்தி அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த ஸ்ரீஜா எப்படியோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரம்யாவை இப்படி கொலை பண்ணிட்டா. நான் ஸ்ரீஜாவை இத்தனை நாள் விஷால காதலிச்ச பொண்ணுன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ பழி வாங்குற நோக்கத்தோட சதி பண்ணி விஷால ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு பிளான் பண்ணிருக்கா. அப்படித்தானே? ஆமா ராகவ், அதுதான் அவளோட பிளான். அப்போ மருமகளா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை தூக்குல தொங்க விட்டு சாகடிக்கிற திட்டத்தோட இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தம்பிக்கு பொண்டாட்டி ஆக போறான். இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறான். அதை கேட்டுட்டு நான் அமைதியா இருக்கணுமா இசை? இல்ல ராகவ், ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நாம நிறுத்தி ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி ராகவ்? என்னவா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா செய்வோம். சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க தான் மனப்பொண்ணு. மணமேடையில நீங்க தான் உட்கார போறீங்க.